ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிற பொதுவான பலனை கேட்க இருக்கீங்க. பலனை கேட்கறதுக்கு முன்னாடி ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய தீபம் சேனலில் ஆன்மீக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான பதிவுகளும் வரப்போகிறது. அதனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் புதன் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சனி வக்ரகதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கும்பராசியில் பிரவேசம் செய்ய போகிறார். மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய பெயர்ச்சி, இவர்களுடைய நகர்வு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குறது. அப்போது சூரியன் கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு ஆட்சி பலத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார். இதற்கு அடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரனின் நகர்வு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாலே பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படி இந்த மாதத்தின் பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 9ஆம் தேதி கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய விரதம், 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 19ஆம் தேதி ஆவணி அவிட்டம், 20ஆம் தேதி காயத்ரி ஜபம், 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி ஸ்ரீ சனி ஜெயந்தி. இந்த விவரங்களை தொடர்ந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே வக்ரமாக இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாய் குருவின் இணைவு இருக்கும். வேலை ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சங்கடம், இல்லை வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருந்த நிலைமையெல்லாம் மாறி கொஞ்சம் உங்களுக்கு அங்கே சூழல்கள் சாதகமாக இருக்கும். வேண்டிய வசதிகள் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் மன அமைதி வேலையில் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் உண்டு. தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்தக்கூடியவர்களுக்கு அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல லாபமும் பெறக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு காரியம் செய்தாலும், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்து முடித்து அதன் மூலமாக பாராட்டோ இல்லை முன்னேற்றமோ பெறக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ள வேண்டாம், அதிக ஆசைகளையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம். இந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அவ்வப்போது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிதலோடு நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். கணவன் மனைவி இடையேயும் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று தடங்கள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாட்டை அதிகம் மேற்கொள்ளுங்க. குலதெய்வ கோவில்களுக்கு போய் வர வேண்டியது
மிகவும் அவசியமான ஒன்றாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு விட்டு செய்யறது அப்படிங்கிறத தவறாமல் கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டும். குழந்தைகள் வழியில அவ்வப்போது சில மனக்கசப்புகள் இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை பார்த்து நீங்கள் வருத்தப்படுவது அல்லது அவர்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது ஏற்பட்டு அவதிக்குள்ளாவதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும். இந்த மாதத்தின் முற்பகுதி கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் புதிதாக ஒரு நபரோடு பழகுவது, நட்பு கொள்வது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. புதுசாக ஒருத்தர் அறிமுகமாறாங்க அப்படின்னா அளவோடு பேசி பழகுவது மிகவும் நன்மையை உண்டாக்கும். உங்களுக்கு உங்களை தவிர்த்து பிறரால் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையோடு நிதானத்தோடு பேசி பழகுவது நன்மையை உண்டாக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பணவரவை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு நன்றாக பணவரவு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாகவும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்துவது இல்லை அதில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு இன்னும் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறரின் கீழ் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரங்கள், பாராட்டுக்கள், ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் அதிகம் உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் நல்ல தசாபுக்தி காலங்கள் போய்கொண்டிருக்கு அப்படின்னா தனித்துவமாக செயல்பட்டு நல்ல பேரும் புகழும் எடுத்து வேலையில் நல்ல முன்னேற்றத்தையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் காணக்கூடிய அமைப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் என்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 3:15 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மாலை 4:18 வரையிலும் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.